வணக்கம் மக்களே. முருங்கைக்கீரையில் இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதங்கள் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் தான். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். முருங்கையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் பி போன்றவை இருக்குங்க. இது நம்மளுடைய மூளையின் செயல்பாட்டை ஊக்கம் அளிக்குது, எலும்புகளை வலுப்படுத்துது மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்க நிறையவே விதங்களை உதவுது. அது ஒன்றொன்னா நம்ம என்னென்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முருங்கை பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே நமக்கு பயன்படுது. முருங்கைப்பூ இந்த மாதிரி ஒரு இன்ச் பை இன்ச் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துகளும் நமக்கு அவ்வளோ முக்கியம். உடலில் அற்புதம் செய்யக்கூடிய முருங்கைக்கீரையை நம்ம தினமும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, கீரைகளின் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. முருங்கைக்கீரையை வாரத்திற்கு 3 முறையாவது உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. காரணம், இந்த கீரையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், சோடியம், ஜிங்க், மெக்னீசியம், வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபைபர், புரதம் போன்ற ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதோடு உடல் பிரச்சனைகளை நீக்கவும் பார்த்திங்கன்னா பணிகளை எல்லாமே முருங்கைக்கீரை அற்புதமாக செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதுனால இரத்த சோகை உள்ளவர்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரும்பு சத்து அதிகரிக்கும். ஸோ முருங்கையை பொறுத்த வரைக்கும் இதை விட பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில கீரைகளில் கடைசல் பொரியல் மட்டும்தான் வரும். ஆனால் முருங்கைக்கீரையில் மசியல், பிரட்டல், குழம்பு, சூப் என பல வெரைட்டி டிஷ்ஷெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுவையும் புதிதாக இருக்கும் என்பதனால ஐயோ கீரையா அப்படின்னு குழந்தைகள் ஓரங்கட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம செய்ய விடக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மருத்துவ தன்மையெல்லாம் கொண்டிருக்கு. உடல் சூட்டை குறைக்கும், கண் நோயை தீர்த்து வைக்கும் எல்லா குணங்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கைக்கீரையோடைய தன்மை குறித்து அறிவியல் கூறுறது என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை பெற்றிருப்பதாக பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ சூட்டு உடம்புக்காரர்கள் மிளகு சேர்த்து முருங்கைக்கீரையை பயன்படுத்தலாம். மிளகு சேர்ப்பதனால அவை உணவில் உள்ள சூடு மற்றும் குளிர்ச்சியை சமப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கண் பார்வை கூர்மை பெற கேரட் சாப்பிட வேண்டும். கால்சியம் சத்துக்கு பால் அருந்த வேண்டும். வைட்டமின் சி சத்துக்கு ஆரஞ்சு, பொட்டாசியம் சத்துக்கு வாழைப்பழம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இவற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவை விட அதிகமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் முருங்கைக்கீரையிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை பிரச்சனைகள் எளிதில் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகல் நேரத்தில் வீட்டில் டீ காஃபி குடிப்பதுக்கு பதிலாக முருங்கைக்கீரையை நீர் விட்டு வேக வைத்து அந்த நீரை சூப்பாக குடிக்கலாம். ஸோ உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பித்தம், கண் கட்டி எல்லாம் இதை குடித்து வந்தால் உடனே அப்படியே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூட்டு வலி, வாயு கோளாறு, கண் தொடர்பான நோய்களுக்கு மாத்திரை மருந்துகளே தேவை கிடையாது. ஸோ மூட்டு வலி உள்ளவர்கள் முருங்கைக்கீரையை அவித்து தொடர்ந்து உண்டு வந்தால் 70 வயது ஆள் கூட எழுந்து பார்த்திங்கன்னா ஓடலாமா. அப்படிப்பட்ட நன்மையை இது கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வாயு கோளாறு இருப்பவர்கள் முருங்கைக்கீரையுடன் பூண்டு நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்றதன் மூலயமா வாயு பிரச்சனை நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ ஆராய்ச்சி, அதாவது இன்றைய முருங்கைக்கீரையை வைத்து எண்ணற்ற ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருதுங்க. ஸோ முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, பல கீரை வகைகள், மூலிகைகளை பற்றி தரவுகள் நம்மிடம் இருப்பதை காட்டிலும் வெளிநாட்டு மருந்து ஆராய்ச்சியாளர்களிடம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. நம்ம ஊரிலும் அது போன்ற ஆராய்ச்சிகளை அரசு ஊக்குவித்து நிறையவே விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ஸோ முருங்கைக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது, இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இந்த மாதிரியான செய்திகள் நம்ம எல்லாரும் தொடர்ந்து கேட்குறது தான். ஆனால் யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை. அதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. ஸோ ஆண்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நிறையவே விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு தெரியாது. முருங்கை இலையை பொடி செய்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை இலை பொடியும் சந்தையில் கிடைக்குது. ஆனால் நீங்கள் விரும்பினா வீட்டிலேயே முருங்கை இலை பொடி தயார் செய்யலாம். இதற்கு உலர்ந்த முருங்கை இலைகளை எடுத்துக்கொள்ளவும், அதற்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டுட்டு
பின்னர் ஒரு பெட்டியில் வந்து வச்சிருங்க. இப்போது முருங்கை இலை பெட்டியை வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை இலையில் தேநீர் தயாரித்து அருந்தலாம். இது ஒரு வகை மூலிகை தேநீர். ஸோ இது வந்து ஆரோக்கியத்திற்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இந்த முருங்கைக்கீரையை அதோடைய இலைகளை மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாவே போதும். அதன் பிறகு பாதியாக குறையும் வரை சமைத்து வடிகட்டி நீங்கள் டெய்லியும் கூட குடிக்கலாம். தினமும் ஒரு கிளாஸ் முருங்கை இலை தேநீர் தயாரித்து குடிக்கலாம். இதன் மூலம் வந்து காஃபின் கலந்த டீ காஃபியை நம்ம வந்து மறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை இலை பொடி அல்லது தேநீர் தயாரிக்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா முருங்கை இலைகளை நேரடியாக மென்று சாப்பிட்லாம். ஆனால் அதன் சுவை உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். அப்படியானால் அதை ஜூஸ் செய்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கஷாயம். ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் டேரெக்டாக பண்ணி குடிக்கலாம். ஏன்னா கஷாயம் அப்படின்றது வந்து நம்ம எப்போவுமே வந்து காய்ச்சலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் செய்து குடிப்போம். ஸோ நீங்கள் முருங்கைக்கீரையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். முருங்கை இலையை வந்து கஷாயம் செய்து குடிப்பது வந்து உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை இலையில் வந்து கஷாயத்தை தினமும் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை இலைகளை கஷாயம் செய்ய முருங்கை இலைகளை தண்ணீரில் வந்து சேர்த்துருங்க. நன்றாக கொதிக்க வச்சுட்டு அதனுடன் கருப்பு மிளகு தூளையும் வந்து சேர்த்துடலாம். பிறகு வடிகட்டி நம்ம குடிச்சிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பொருளும் இதற்காக வந்து சேர்த்திக்க தேவையில்லை. தேவைப்பட்டால் சுவைக்காக கொஞ்சம் தேனோ இல்லைனா எலுமிச்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலர் முருங்கை இலைகளில் இருந்து காய்கறிகளை தயாரித்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. மற்ற காய்கறிகளை போலவே இதையும் வந்து தயாரிக்கலாம். முருங்கைக்காய்கள் வந்து காய்கறியாகவும் உண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ வந்து வேண்டுமானா முருங்கை இலையை சாறு செய்தும் குடிக்கலாம். இதற்கு முருங்கை இலைகளை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. இப்போது வந்து முருங்கை இலையை மிக்சியில் போட்டு கலந்துருங்க. இப்போது நீங்கள் முருங்கை இலைகளில் தயாரிக்கப்பட்ட சாற்றை வந்து உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆயுர்வேதத்தின்படி முருங்கை இலைகள் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக கூறப்படுது. எனவே அவை ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. ஆனால் முருங்கை இலைகளை சாப்பிட்றதுக்கு முன் நீங்கள் ஒரு முறை மருத்துவரை அணுக வேண்டும். இதற்கு வந்து நீங்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அணுகலாம். அவர் வந்து உங்களுடைய இயல்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா இருக்குமா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வாட்டி எடுத்துக்கலாம், வாரத்திற்கு ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதுமா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. எனவே மக்களே, இந்த முருங்கைக்காயாக இருக்கட்டும், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்றத மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. வாரத்திற்கு ஒரு 2-3 முறை நீங்கள் முருங்கையால் ஆன எந்த ஒரு விஷயமும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது போன்ற அற்புதமான தகவல்கள், நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.